ஆக்சுவலாக சார் பற்றி இது மாதிரி மைக்லலாம் வந்து பேசினதே கிடையாது. இப்படி க்ளோஸ் கவுண்டர்ஸில் வந்து ஜனங்க கிட்டக்க ஷேர் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மைக்கில் வந்து பேசுறது கிடையாது. ஆஃபீஸ் மீட்டிங்லாம் மைக்கெலாம் பேசிருக்கலாம், ஆனால் வந்து சார் பற்றி பேசுனது கிடையாது. அதனால் எதை விடுறது எதோ சொல்றது எனக்கு தெரியலை. அதனால் சார் இப்போ இப்படி அனுகிரகம் பண்ணுறாலோ அந்த விஷயங்கள்லாம் என்னோட டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டா. ஆனால் வந்து எனக்கு என்னமோ வந்து டிரான்ஸ்லேஷனோட கொஞ்சம் சொல்லுறேன். பட் ஐ திங்க் நிறைய பேர் இங்கே வந்து சாரு வைப்பையுமே ஃபுல்லாக எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? ஃபுல்லாக புக் கவர் டு கவர் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காரு. கவர் டு கவர் படித்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டிரான்ஸ்லேஷன் பண்ண இது எக்ஸ்பீரியன்ஸோட சார் பற்றி புக்கு பற்றி சொல்லலாம். கவர் மட்டும் படிச்சவங்க யாரும் புக்கு பேர் வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள். மனிதர்களை வந்து அந்த ஏணியில வந்து சார் வந்து வச்சிருக்காரு. அதுல வந்து பாப்பியிலேருந்து ஞானி வரைக்கும் சார் வந்து மனிதர்கள்லாம் பிரிச்சிருக்காரு. பாப்பி, பாமரன், விவேகி, சாது, சிறந்த விவேகி, முற்றின விவேகி, தெய்வ விவேகி, தெய்வ சாது, மகான், துறவி, ஞானி. 11 இதுவா பிரிச்சிருக்காரு. இதுல படிக்கிற இந்த புக்கை படிக்கிறவங்க எல்லாம் வந்து இது ஒண்ணு இது இல்ல. ஐ திங்க் இந்த புக்குள்ள ஒரு எசன்ஸ் என்னதுனாக்க 2-3 வார்த்தைகளால சொல்லணும். 1 வேர்ட் சொல்லுங்க உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாக்க இந்த புக்கு 1 வேர்ட் என்னதுனாக்க நேர்மை. சார் வந்து பக்தி ஞானத்தை பத்தி எல்லாம் எழுதுறதோட நேர்மைனா என்னதுன்னு எழுதியிருக்காரு. நேர்மை, யதார்த்தம், இதை பத்தி எல்லாம் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா பக்தியை வந்து வரவேற்க முடியாது, அது அனுகிரகத்தால் தான் வருது. பக்தி நம்ம என்னதான் பண்ணாலும் இட் இஸ் இம்பாசிபிள். நேர்மை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பக்தி அனுகிரகம் ஆகுது. நேர்மை இல்லாத பக்தி வந்து பிரயோஜனம் இல்லை. சார் எழுதுங்க, நேர்மையை ஒதுக்கி தெய்வ பக்தியில் முழுகுபவன் பாபி. அப்படின்னா எவ்வளவுதான் பக்தி இருந்தாலும் நேர்மை இல்லைன்னாக்க அது பாபியும். இது நிறைய வரிகள் நம்ம பாப்பியில படிச்சோம்னாக்க நமக்கு என்ன புரியும்னா, நம்ம யாருமே வந்து பாப்பி விட்டே மேல வரல. ஏன்னா வந்து நேர்மைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கவர்மெண்ட்டை வந்து அதை ஏமாத்தி நம்ம எதாவது பண்ணோம்னாக்க அது வந்து நேர்மை குறைச்சலாம் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சும்மா உதாரணம் சொன்னோம்னாக்க ஒரு HRA ஃபார்ம் ரெண்டே கட்டாம சொந்த வீட்டில் இருந்துட்டு இந்த HRA ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாக்க நேர்மை போயிடுது, பாபி. அது மாதிரி நம்ம லோகத்தை பல விஷயங்கள்ல வந்து இது மாதிரி வந்து நேர்மையை வந்து தொலைச்சிடணும். அதுக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் படிச்சு அழகா எல்லாம் சொல்றான். ஆனா அது பிரயோஜனப்படணும்னாக்க நேர்மை வேணும். நேர்மை இல்லாம அதுக்கெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. கங்கையில போய் குளிச்சா பாவம் எல்லாம் போகும்னு சொல்ற சார் சொல்றாரு, போகாதுன்னு. பாபிக்கு போகாதுன்னு சொல்லிட்டாரு. அது விவேகி, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பிரயோஜனம். அதனால சார் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த ஏணிப்படிகளில் ஒருத்தன் அட்லீஸ்ட் மஸ்ட் ஆஸ்பயர் டு பிகம் அ விவேகி. வந்து இது வந்து விவேகி தன்மையிலே நம்ம பார்த்தோம்னாக்க 3வது லெவல் பாப்பி, பாமரன், விவேகி. இந்த விவேகி தன்மையிலே வந்து சார் விவேகி தன்மையில எழுதியிருக்காரு. பக்தியை காட்டிலும் நேர்மையில் மிக்கவன் விவேகின்னு எழுதியிருக்காரு. முதல்ல நேர்மை தான் வருது. கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் சொல்றேன்னா, இந்த புக்கு வந்து இது லா புக் மாதிரி. லால ஒருத்தர்கிட்ட பேசினேன் இன்னைக்கு. அவர் வந்து லால வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். நாங்கள் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு லா என்ன போட்டிருக்குன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னாக்க யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் இன் தி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்.
மாதிரி சார் வந்து precision of word வந்து impeccable. ஆனா பாவி மட்டும் சொல்லல, அது வந்து தோஷம், குறை, குற்றம், பாபி, அது மாதிரி வந்து கூடாதவை, அது மாதிரி நிறைய பிடிச்சிருக்காரு. தப்பு, தவறு, தகாத செயல், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இதுக்கு ஈக்குவேலன்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடையாது. அதனால நிறைய வேர்ட்ஸ்லாம் அப்படியே ரிட்டைன் பண்ணிடணும். இதை டிரான்ஸ்லேட்லாம் பண்ண முடியாது. ஏன்னாக்க ஒவ்வொரு நிலையும் வந்து தெய்வ விவேகி மாசுகள் குறைய மாட்டான்னு சொல்லி போட்டிருக்கார். அப்போ மாசுனா என்னது? அது வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ திஸ் டாஸ்க். ஒரு சாதாரண மனிதனால இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு சொல்லி ஏதோ அவார்ட்லாம் கொடுத்தா அதெல்லாம் வந்து இம்பாசிபிள். இது சம்ஹவ் சார் தான் வந்து த்ரூ வேரியஸ் டிவோட்டீஸ் வாலண்டியர்ஸ்லாம் வந்து அந்தந்த செக்ஷனுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து ஆக்சுவலாக பண்ண வச்சிருக்காரு. ஒரு மனிதனாலலாம் வந்து இது பண்ண முடியாது. நான் வந்து இப்போ சார்னா யார்? ஒரு வயசான தாத்தா, ரொம்ப மெலிசான உடம்பு, ஒரு காவி வேஷ்டி வந்து இப்படி கட்டிட்டு இருப்பாரு. அதுதான் சார். அவர் இல்லை சார். சாருன்னு சொல்றது வந்து இந்த குரு தத்துவம், குரு சாட்சாத் பரம்பிரம்ம. அந்த பரபிரம்மத்துல இருக்கிற குரு தத்துவம் எது அனுகிரகம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கோ அது ஒரு வடிவம் அமைந்து வந்ததுதான் சார். அதனால ஒரு ஃபார்ம்ல வந்து சாரை வந்து பிடிச்சு வைக்க முடியாது. இந்த புக்கை சொல்லும்போது சார் சொல்லியிருக்கா, என்னோட ஆத்மாவை கரைச்சி எழுதியிருக்கேன். ஆத்மானாக்கா எல்லா இடத்துலையும் பரவேற்கு, பர்வேட்ஸ் எவ்ரிதிங். அந்த ஆத்மா வந்து தன்னை வந்து பிரதிபலித்து பார்க்கணும்னாக்க இந்த புக்கை திறந்து பார்க்கணும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு சிவராம மாமா சொல்லுவார். இந்த பரபிரம்ம தத்துவம் இந்த ஏணிப்படிகள்லாம் 11 வகையா பிரிச்சதுக்கு அப்புறம் ஜனங்க இதை படிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் எனக்கு கிடையாது, நாங்கெல்லாம் பாமரன் இல்ல பாப்பியாவே இருந்துட்டு போகணும், இதுக்கெல்லாம் எப்படி நாங்கெல்லாம் உயர்றது, எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னோட கருத்து அது இல்லை. இந்த ஏணியில நம்ம ஏற்றத்துக்காக தான் அவர் வந்துருக்கு. நம்மளால முடியாம வேணா இருக்கலாம், ஆனா அவரோட சக்தி இருக்குல்ல, அவரை ஆசிரியச்சுன்னு இருந்தாக்க அவர் ஏற்றுவார். நம்மளோட சக்தியை வச்சு மாயெல்லாம் நின்ற முடியாது, அசாத்தியக்காரன். காமம், குரோதம், லோகம், மதம், ஆச்சரியம்லாம் யாராலையுமே முடியாது. இந்த ஆசிரியம் இருக்குல்ல, சரணாகதி, பெரியவா சரணம், சிவன் சார் துணைன்னு சொல்றா, அதுதான் நம்மளுக்கு, அதுதான் வந்து நம்மளுக்கு எப்படியாவது வந்து மேல ஏற்றி விடணும். சாது நிலையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அனுகிரகம் வந்து வேணும் பிரம்மத்தை அடையறதுக்கு. ஆசாபாசம் தான் அகரணம் சொல்லி முட்டுமை வைக்கி சொல்லுவாராம். ஒருமையை வந்து தெரிஞ்சுக்கணும், அடையணும்னு சொல்லி தெய்வ சாது சொல்லுவாராம். ஆனா எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா சாதனை முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் சாதனைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா ஏணிப்படிகளில் கொடுக்கல அப்படின்னு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த மாதிரி, நாம ஜபத்தை பண்ணு, நீ வேதத்தை கத்துக்கோ, நீ வந்து யோகாவை பயின்று வேதாந்தம் கத்துக்கோ, இதெல்லாம் வந்து தேவையாக இல்லைன்னு சார் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எழுதியிருக்காரு. ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலையை போகிறதுக்கு மந்திரங்கள் கத்துக்கணுமா, யோகம் இது பண்ணணுமா, வேதாந்தம் கத்துக்கணுமா, அதெல்லாம் சொல்லி எழுதியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லை, ஒரு நிலையை முடித்தாலே அடுத்த நிலைக்கு வந்து ஒருத்தன் உயர்த்தி விடுவான் மறுமையில் அப்படின்னு சொல்லி சார் வந்து எழுதியிருக்காரு. அதனால சாதனையே பண்ணக்கூடாதா? நான் ஒத்துக்க மாட்டேன், சாதனை பண்ணக்கூடாது, பண்ணிதான் ஆகணும்.
வேற வேற இடத்துல ஒரு பிட்டா வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. தெய்வ வீக்கி நிலையில இருந்த கௌண்ட தீட்சிதர் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவர் பண்ணி இந்த வைஸ்வ தெய்வம், ஔபாசனம், சந்தியாவனம், மாத்தியானம் இது பண்ணிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போனான்னு எழுதியிருக்காரு. அந்த காலத்துல இருந்த சிறந்த விவேகிகள் வந்து பிராணாயாமம் மூலியமா தன்னோட மனோ வளர்ச்சிக்கு இது பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்காரு. மகான்கள் வந்து அவர் ஆத்திரம் ஊட்டினால் இமீடியட்டா வந்து நாம ஜப பகவானோட நாமாவை வந்து ஸ்மரிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் இல்லாமல்லாம் கிடையாது. இதெல்லாம் இருந்து ஆசிரியம் இருந்தா நமக்கு ஒண்ணு புரியும். சாதனையால அந்த விஷயத்தை அடைய முடியாது. சாதனை பண்ணி 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 சாதனை ஃபெயில் ஆகும். சாதனை ஃபெயில் ஆகி என்னால பண்ண முடியலையே சொல்லி நம்ம அறடும் போது தான் வந்து அது கருணை பண்ணது. நான் இது கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய ஒருத்தர் சொன்னார், குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அம்மா பாட்டுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா, குழந்தை பாட்டு சும்மா விளையாடிட்டு இருக்கு. கொஞ்சமா குழந்தை அழகு. குழந்தை அதுதான் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு விளையாட்டு சாமான் கொடுக்குறா. உடனே அந்த விளையாட்டு சாமான் வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறது, அம்மா உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் திருப்பி ஆடுறது, வேற விளையாட்டு சாமான் அதை எடுத்து வேற விளையாட்டு சாமான் கொடுக்குறா. அப்படி கொஞ்ச நேரம் போறது. ஒரு பாயிண்ட்ல அந்த குழந்தை எந்த விளையாட்டு சாமான் என்னதான் கொடுத்தாலும் வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. அண்ணா தம்பி தங்கை எல்லாம் அனுப்புறா பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லி, ஆனா கேட்க மாட்டேங்குது. லாஸ்டா என்ன ஆகுதுனாக்க அது அற யாராலையும் பார்த்துக்க முடியாத போது அம்மாவே வந்து அந்த குழந்தைய வந்து தூக்கி வீட்டுல வச்சுக்கிறா. அது மாதிரிதான் வந்து பகவான் லோக விஷயங்கத்துல எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒண்ணு அது வேணும் இது வேணும் அது வேணும் கேட்கிற போது லோக விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்து இது பண்ற. ஒரு பாயிண்ட்ல சித்தி ரித்தி எல்லாம் வந்து கொடுக்குற. அதுல எதிலையாவது நோக்கில மாட்டிக்கிட்டோம்னாக்க அந்த ஜெகன் மாதா வரமாட்டான். சாதனை பண்ணதுனால இது எல்லாத்தையும் விட்டு போய் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீயே வேணும், நீதான் வேணும், உன தவிர வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜெகன் மாதா வருவது. ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றா, வயசாயிடுத்து, நாம சின்ன வயசுல இருந்தா நான்லாம் வந்து நான் காரம் இதுலயும் போயிட்டு இருந்தேன், இப்ப என்ன சாதனை பண்றது, நான் வந்து என்னோட வேலையை எனக்கு நான் பார்த்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்றோம். எனக்கு என்னதுனாக்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நாம ஜபமாவது வந்து ஒருத்தர் பண்ணணும்னு எனக்கு தோணணும். சார பத்தி ஸ்மரிச்சுண்டு இருந்தா கூடி போதும். குருவை ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே கூடி போதும். தியான மூலம் குருமூர்த்தி, மந்திரம் மூலம் குரு வாக்கியம், மோட்ச மூலம் குரு கிருபா, பூஜா மூலம் குரு பாதம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மகாபிரியா வந்திருக்கா, சார் வந்திருக்கா, புக்கு இருக்கு, படிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு இல்லை, இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக்க எனக்கு பிரயோஜனம் இல்லை. குரு வாக்கியம் தான் வந்து மந்திரம். குரு வாக்கியத்தை கடைபிடிக்கிறவன் தான் சிஷ்யன். அந்த சிஷ்யனுக்கு தான் ஒரு குரு. அவர் ஜெகத்குருவாவே இருந்தாலும் அவர் சொல்ற பேச்ச கேட்காதவன் அவனுக்கு குரு கிடையாது, அவன் சிஷ்யனே கிடையாது. சொல்றத அட்லீஸ்ட் 1-2 விஷயங்களாவது வந்து நம்ம லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். ப்ரிப்பேர் பண்ணுற போது நமக்கு வந்து அது சித்திக்கும்.
எடுத்த உடனே வந்து வைராக்கியம் வரணும் அப்படிலாம் சொன்னாங்க. சார் வைராக்கியம் அப்படிலாம் வரப்போறது கிடையாது. வைராக்கியம்னா உலக ரீதியான விஷயங்கள்லாம் தானா விட்டு போகுது. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாந்தியை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சாப்பிடணும்னு தோணாது. நல்ல தின்பண்டம்லாம் நல்ல இதுவா ரொம்ப ருசிச்சு நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த வயதுக்குள்ள ஒரு தடவை போயிட்டு திருப்பி வயதுக்கு அப்புறமா அது திருப்பி சாப்பிடணும்னு தோணாது அவனுக்குமே. அது மாதிரி வந்து ஒரு முற்றின விவேகி வந்து உலக விஷயத்தை பார்க்கறாங்க. உலக விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து ஒரு விஷத்துக்கு சமானமா அவனுக்கு தெரியுது. விஷய வாசனங்கள்லாம் வந்து விஷத்துக்கு சமானமா தெரியுது. அதனால அவன் விடுறான். நம்மளால ஏன் விட முடியலன்னா நமக்கு ஒரு சுக புத்தின்னு இருக்கு. இது பண்ணா சுகம் கிடைக்கும், அது பண்ணா சுகம் கிடைக்கும், இது பண்ணா சுகம் கிடைக்கும் சொல்லி பல விஷயங்கள்ல நம்ம வந்து இதுல சுகம் இருக்குன்னு நினைச்சுட்டு அது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சுகமா இருக்கே தவிர அது லைஃப்ல அப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா அது எந்த சுகம் கிடையாது, துக்கத்துக்கு காரணமா இருந்தது. கமிங் பேக் டு வைபிஎம், நிறைய டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்காரு சார். வந்து நேர்மையை நான் சொன்னேன். ஆக்சுவலாக எசன்ஸ் ஆஃப் தி புக்குன்னு நிறைய டாபிக் கவர் பண்ணியிருக்காரு. அஸ்ட்ரானமி கவர் பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்காரு, கல்ச்சர் கவர் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட் சிவிலைசேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து அத்வைத்தத்தோட சாரம் என்னதுன்னு சொல்லி கவர் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சார் வந்து புக்கில் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு இது உண்டு, ஏக பந்த் ஏக கிரந்த், மாதிரி ஒரு தேவதை ஒரு புக்கு ஒரு பாதை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சார் தான் இஷ்ட தேவதை, வைத்தியம் தான் வந்து இந்த புக்கு, இந்த நேர்மை தான் ஒரு பாதை. இப்படி வச்சுட்டாக்க இது வந்து சாரோட லீனேஜ்ல வர்றதுக்கு, சாரோட சிஷ்யன் ஆகிறது உதவும். சார் வந்து சார் என்னவா இருந்தார் அப்படின்னு ஒரு இது கேள்வி வரும் எல்லாரும். 11 வகையா பிரிச்சு வச்சிருக்காரு, பாப்பிலேருந்து ஞானி வரைக்கும். அப்போ சார் யாருன்னு கேட்டோம்னா, அதுல ஒரு பக்தர் ஒருத்தர் கேட்டபோது சார் சொல்லியிருக்காரு, நான் ஒரு துறவியோட ஆரம்ப நிலையில இருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறவி பத்தி இதுல எடுத்து படிச்சோம்னா வந்து புரியும். இந்த உலகத்தை மாயையா மட்டும் பாக்குறது, மாயை 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 நம்ம சொல்லணும். அது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. துறவிக்கு அது ரியலாவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஒரு பஸ் வந்து அவரை அடிச்சு போட்டு போனாலும் அந்த துறவி வந்து தன்னோட சரீரத்தையும் அந்த பஸ்ஸையும் வந்து மாயையா பாக்குறதுனால ஒரு க்ஷணத்துல விழுந்து கிடப்பார், அடுத்த க்ஷணத்துல அங்கே இருந்து நடக்க ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த பஸ்ஸும் மாயை அவருக்கு, அந்த சரீரமும் மாயை அவருக்கு, உலகத்துல இருக்கிறது எல்லாமே மாயை. பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ், ரெண்டு இடத்துல அட் த சேம் டைம் இருப்பார். இந்த இடத்துல சரீரத்தோட இருக்கலாம், சரீரம் இல்லாம இருக்கலாம், ரூபங்கள்ல மாறி வேற ரூபத்துல வந்து ஒருத்தர் தரிசனம் கொடுக்கலாம். வாட் எவர் தட் கேன் பி தாட் ஆஃப் மைண்டால என்னெல்லாம் திங்க் பண்ண முடியுமோ அது எல்லாம் துறவிக்கு பாசிபிள். இதுல முக்கியமா ஒண்ணு வந்து துறவிக்கு பாசிபிள் இருக்கு. விதியை மாற்ற வல்லவர் துறவி இருக்கு. இதுல நீங்க ஃபுல் புக்ல படிச்சீங்கன்னாக்க விதியை மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, மாற்ற முடியாது, மாற்ற முடியாது ரிப்பீட்டடா சொல்லியிருப்பாரு. பாவங்கள் புண்ணியங்கள் வந்து ஒருத்தன் வந்து ஹஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜென்மால பண்ண பாவம், இந்த ஜென்மால பண்ண புண்ணியம் வந்து அடுத்த மாதிரி ஜென்மால எடுத்தே ஆகணும். அது வந்து சஃபர் பண்ணியே ஆகணும், என்ஜாய் பண்ணியே ஆகணும். இந்த வந்து என்ன சொல்றது, சுகத்தை வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சுகம் வரும்.